அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கம். என்ன பேரு? ஆனா எலெக்ஷன்ல நின்னு சொன்ன காக்கா உரிமையில கும்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் ஏறி ஓட்டுக்கு இவங்க தானே கும்பிடுனேன். மாப்பிள இவர்தான். அந்த மனுவை கூட இந்தாங்கண்ணா. ஐயோ ஐயோ முதல்ல மாப்பிள மனுவை கொடுக்குறேன். ஐயோ அவசரம் கொடுத்து போய் பேசுறீங்க. அவர் கையில கொடுக்காதீங்க. ஏன் கையை வராது கடிச்சு வச்சானா? அவர் கையில கொடுக்காதீங்க. டேபிள்ல வேணும் வைக்கிறீங்கண்ணா. டேபிள்ல வச்சு எப்படிங்க பேப்பர்ல வரும்? கையில கொடுத்தா தானே போட்டோ பிடிச்சி நாளைக்கு கையில பேப்பர்ல வரும். ஏன் சார் என் கையில கொடுக்க வேணுங்கிறீங்க? சரி பிரச்சனை இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் ஓப்பனாவே பேசிட வேண்டியதானே. சார் நம்மளால அவனை தப்பா நினைக்க மாட்டாரு. ராசியான கைதான் கொடுத்தா ஜெயிப்பேன். செத்து போயிடுவேன். எங்க அண்ணன் இவர் கையில தானே கொடுத்தாரு. ஜெயிச்சாரு. செத்து போயிட்டாருல மாப்பிள. அப்புறம் இவர் கையை கொடு. என்ன நான் செத்துருவேன் சொல்றேன், நீ கூட சொல்ற? ஆட நீ செத்தா இடத்தேர்ந்து வரும்போது நான் என்ன ஜெயிச்சுட்டு போறேன். அப்படின்னு மீனவன் கைநாட்டை கட்டிட்டு கஷ்டப்படுறதை விட ஒரு நல்ல படிச்ச மாப்பிளையா கிடைப்பான். நான் கொடுக்க முடியாது. முடியா நான் கொடுக்க முடியாது. சத்த போட்டுருக்கீங்க. போட்டோகிராஃபர் தினகரன் ரிப்போர்ட் வந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அவருக்கு லீவுங்க. ஏதாவது விஷயம் வந்து சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். அரசியல் இருந்து விளையாடுறதா முடிவு பண்ணேன். சொல்லிட்டாரு. அவர் அப்பவே சொன்னாரு நீங்க கீழே குடிச்சு நீங்க இருந்தீங்கல்ல. அப்ப நான் கேட்டேன். சரிங்களா? இருந்துறீங்களா? அப்புறம் என்ன பண்றது? நீங்க எல்லாம் அரசியல் ஓரளவுக்கு தேர்ச்சி அடைகிற வரைக்கும் நான் அரசியல நீடிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். அது என்னங்க நீங்களே பார்த்து விளைக்கிறீங்க? நாங்க வேண்டாம்னு சொன்னா கப்புன்னு இருந்துறீங்க. நீங்க ஒரு தமாஸ்காரங்கண்ணா. உங்க பாதை ரொம்ப டேஞ்சருங்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க விலகிறேன்னு அறிக்கை கூட போறீங்க. அன்னைக்கு பார்த்து நாங்க எல்லாம் கப்னு சைலண்ட் ஆகிடுவோம். நீங்க வசமா மாட்டிக்குவீங்க. அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. பத்திரப்பட நான் டைட் பண்ணாதீங்க. நான் கொடுக்க